சொல்லுங்க விஸ்வநாதன் சார். தலைவர் ஐயா, நீங்க ஊர்ல தான் இருக்கீங்களா? நான் வேற எங்க போறேன், ஊர்லயே தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க சொன்ன வேலையை செய்ய எனக்கு டைமே கிடைக்கல. இப்ப நான் அதுக்காக போன் பண்ணலங்க ஐயா. அந்த ₹1,00,000 பொண்ணை பத்தி பேசுறதுக்கு தான் போன் பண்ணேன். ₹1,00,000 பொண்ணா? அதாங்க அம்மாவுக்கு ஆபரேஷன், அப்பா ஜெயில இருக்காருன்னு சொன்னீங்களே. ஓஹோ, ராதாவை பத்தியா? அப்படின்னா இப்ப வர போறீங்களா நீங்க? ஆமா, நேர்ல வந்து உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்றேன். வச்சிடறேன். நல்லது, வாங்க. ஆச்சரியமா இருக்கு. எப்பவும் வியாபாரம் பணம் பணம்னு அலையிற மனுஷன் அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி பேசுறது நம்ப முடியாம இருக்கு. வணக்கம் சார். இதுல கையெழுத்து போடுப்பா. இன்னையோட உங்க தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு. வெளியில போய் நல்லபடியா நடந்துக்கு. என்னத்த நல்லவனா, இன்னும் 2 நாள்ல இங்க தானே திரும்பி வர போறோம். என்னது, மறுபடியும் 2 நாள்ல வர போறீங்களா? அப்போ மர்டர் பண்ண வரவேணாமா? என்னையா பேசுற நீ? யார மர்டர் பண்ண போற? வேற யாரு? என் பொண்டாட்டியே தான். ஐயோ, பலரை துளையறானே. பெத்த தாயா இருந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்றானா? அவ இருந்தா என்ன, போனா என்ன? மாமா, இதெல்லாம் எதுக்கு சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வாங்க. வரேன் சார். என்னையேப்பா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நீ படிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ படிமா. எவ்வளவு தூரம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம பாலை குடிச்சிட்டு படிமா. எனக்கு எதுக்குமா, நீங்க குடிங்க. படிக்கிற பொண்ணு பால் குடிச்சா இன்னும் நல்ல படிப்பு வரும். இந்தா குடி. அப்பா வந்துட்டீங்களாப்பா? ஏன், நான் என்னைக்குமே திரும்பி வரக்கூடாதுன்னு அம்மா எதுவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாளா? நீ செஞ்ச பாவத்துக்கு அதை விட பெரிய தண்டனை கொடுத்திருக்கணும். ஆனா நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா ஏன் குழந்தை அனாதை ஆயிடுவாளேன்னு தான் நான் உன்னை விட்டுட்டேன். ஓஹோ, உனக்கு இப்படி கூட ஒரு யோசனை இருக்கா? அப்ப வேணா மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் உன் பொண்ணு அனாதை தான். என்ன முழிக்கிற? உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போக போறேன். இப்ப அந்த மஞ்ச கயிறுக்கு சொந்தக்கார உன்னை கொல்ல போறேன். ஒன்னு அடிக்கிற அதிகாரம் எனக்கு இல்லம்மா. அதுதான் இந்த பாலராஜ் ஜெயில இருந்து வந்துட்டாரு. கேசவன் சார் வீடு இதுதானே? இவருக்கு என்ன பத்தி தெரியாமலே வந்துட்டாரு போல இருக்கு. அதுதான் கேசவன் சாருன்னு சொல்றாரு. அந்த கேசவன் சார் நான் தாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போய்கிட்டே பேசலாம், வாங்க. ஆமா, உங்க பொண்டாட்டி உயிரை காப்பாத்த நீங்க ஏதாவது வழி யோசிச்சீங்களா? யோசிச்சா கொட்டாவிதான் வருமே தவிர பணம் வராது. உங்களுக்கு அந்த பணத்தை நான் தர்றேன். கடனாவா? நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனியா? இல்ல, உங்க பொண்டாட்டி ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை நான் தர்றேன். அதை நீங்க திருப்பி தர வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் உங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன தேடி வந்து நீங்க ₹1,00,000 கொடுக்குறீங்கன்னா உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேட்க வந்திருக்கு. மேல இருந்து கீழே இறங்கி வந்த தெய்வம் நீங்க. உங்க ஊரு சென்னையா இருக்காது, நிச்சயமா கைலாயமோ வைகுண்டமோ தான் இருக்கணும். சேஃப்டிக்காக கிரீடத்தை எங்கேயோ கலட்டி வச்சுட்டு கேஷுவலா வந்திருக்கீங்க. கஷ்டத்துல இருக்கிற மனுஷங்களை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுள் பூலோகத்துக்கு இறங்கி வர்றத NTR சினிமாவில தான் பாத்திருக்கேனே தவிர அது என் லைஃப்லயே நடக்கும்னு நான் இதுவரை நினைச்சு பார்த்தது இல்ல. நான் தேவனும் இல்ல, தூதனும் இல்ல. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பொண்ணை தேடி வந்த சாதாரண தகப்பன் தான். அந்த கடவுள் எப்படி இருந்தா எனக்கு என்ன? நான் என் பொண்டாட்டி இனிமே தங்க மாதிரி பாத்துக்கிற போறேன். அந்த கடவுள் மனசு இறங்கலன்னாலும் சரி, நான் உன்னை காப்பாத்துறேன். பார்க்கலாம் அந்த கடவுளோட அதிகாரம் ஜெயிக்குதா இல்ல என் அன்பு ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். அவனே பார்க்கட்டும். நான் கோயிலுக்கு போய் அந்த கடவுளையே கேட்கிறேன், இதுதான் நியாயமா, இதுதான் தர்மமான்னு.